எல்லாருமே அவேர்னஸாக இருக்கணுங்க சோஷியல் மீடியாவில். சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம திட்டுறது, கேலி பண்ணுறது, கலாய்க்கிறது, இதனால எவ்வளோ பெரிய விளைவுலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கல்ல. இந்த விஷயத்தில் வந்து அந்த பொண்ணை இப்போ நிறைய பேர் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போட்ட பிறகு அந்த பையனை திட்டி திட்டி அவனை சாகச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறது பிடிக்கல போல. பப்ளிக் எல்லாரும் இப்போ அந்த பொண்ணை போட்டு திட்டுறாங்க. என்ன நீ தேவையில்லாமல் நீயே போயிட்டு அந்த மாதிரி அவன் பக்கத்தில் நின்றுட்டு இடிக்கிறான்ட்டு வீடியோ போட்டு அவன் உயிரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை போட்டு திட்டுறாங்க. நீ எல்லாம் எதுக்கு இருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ எதுக்கு எடுத்தாலும் திட்டாதீங்க. அது அவங்களுக்கு அவங்க சைட்லேருந்து பார்க்க அவன் தப்பானவனா தெரியலாம். ஸோ அவன் சைட்லேருந்து பார்க்க இவங்க வேணும்னே பண்ணுறாங்கன்னு தெரியலாம். அதனால நம்ம எடுத்தவங்க கவுத்தோன்னு எதையுமே முடிவு பண்ண முடியாது. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நிறையா இந்த ரீல்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட்டை வியாபாரம் நல்லா பெருசாக டெவலப் ஆகுது கேரளாலன்ற மாதிரி. பஸ் ஸ்டாண்டில் அட்டைலாம் கிழிச்சு விற்கிறாங்க. அட்டை வந்து 2 பேர் உட்காராங்கன்னா லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்க மேலே இடிக்காமல் இருக்க குறுக்க வச்சுக்கிறது. இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக மீம்ஸ் மாதிரி வேணால் போடலாம். அது ரியாலிட்டியில் ஒத்து வராது. சும்மா ஒரு காமெடி ஃபன்னுக்காக அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுன்னு இருக்காங்க.